இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற தியானம் என்னவென்றால் 76ஆம் ஆண்டினுடைய சுதந்திர தினம், குடியரசு தினத்தை நம்முடைய இந்தியா தேசம் கொண்டாடி கொண்டு இருக்கும்போது தேவன் நம்மை தப்புவிக்க வேண்டும் என்றால் விடுதலையாக்க வேண்டும். ஆண்டவர் தான் நம்ம என்ன செய்யணும்? விடுதலையாக்க வேண்டும். தேவனை தவிர முழு சுதந்திரத்தையும் கொடுப்பதற்கு வேறு ஒருத்தரும் இல்லை. முழு சுதந்திரமும் நமக்கு வர வேண்டும் என்றால் நாம் இயேசுவின் சமூகத்தை நெருங்கி பிடித்து கொள்ள வேண்டும். இயேசுவால தான் நமக்கு முழு சுதந்திரமும் என்ன செய்கிறது? கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 91ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும். இந்த வேடனுடைய கண்ணி என்று சொல்லும்போது சங்கீதம் 124 முழுவதையும் நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தாமே நம்மோடு கூட இராவிட்டார். அப்படிதானே இருக்கு. கர்த்தர் தாமே நம்மோடு கூட இராவிட்டால் அவர்களுடைய பற்களுக்கு நாம் என்ன செய்திருப்போம்? இரையாயிருப்போம். அவருடைய பற்களுக்கு நம்மை ஒப்புக்கூடாது இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது 6வது வசனத்திலிருந்து. அப்போ நீங்கள் நன்றாய் கவனியுங்கள். நமக்கு முன்பு கன்னிகள் போடப்பட்டுதான் இருக்கிறது. பல வருடங்களுக்கு முன்பு சிலோனில் விடுதலை புலிகளுக்கும் இராணுவத்திற்கும் யுத்தங்கள் நடக்கும்போது ஆங்காங்கே கன்னி வெடிகளை என்ன செய்திருப்பார்களா? வைத்திருப்பார்களா? அதுல யாராவது ஒரு ஆள் மிதிச்சா போதும், டப் டப்புன்னு என்ன செஞ்சிடும்? வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதே போல உலகத்தில் பாவமாகிய கன்னியை சத்துரு நமக்கு முன்னால போட்டிருக்கிறான். அக்கிரமமாகிய கன்னியை நம்முடைய கண்களுக்கு முன்னால போட்டிருக்கிறான். சிற்றின்பம் என்கிற கன்னியை நம்முடைய கண்களுக்கு நமக்கு முன்னால என்ன செய்திருக்கிறார்? போட்டிருக்கிறார். இதெல்லாம் நமக்கு முன்னால தான் இருக்கு. இவைகள் எல்லாம் நமக்கு முன்னால இருந்தும் நாம் அதை கடந்து போவதற்கு அந்த கன்னியை பார்க்கிலும் ஒரு பெரிய வல்லமையை கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். ஆகையினால் தான் அவைகளில் சிக்கிக்கொள்ளாதபடி பரிசுத்தாவின் தேவன் இம்மட்டும் நம்மை பாதுகாத்திருக்கிறார். வாசியுங்கள். 124ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. கண்ணி தெரித்தது. நம்முடைய ஆத்துமா என்ன செய்துச்சு? ஆமா, சுருக்காங்கண்ணி போட்டுதான் இருக்கு. அந்த பறவைகளை பிடிப்பதற்கு, மிருகஜீவன்களை பிடிப்பதற்கு என்ன வலை வீச வேண்டுமோ அதெல்லாம் வீசிதான் இருக்கிறது. ஆனா நம்முடைய கால்பட்டும் அந்த கன்னிகள் சுருங்கவில்லை, அது விரிந்து நம்மை கர்த்தர் பாதுகாப்பாய் அந்த இடத்தை தாண்ட கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகினால் என் அன்பு தேவனுடைய ஜனமே, அதில் சொல்லப்பட்டு வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிற்று. நம்முடைய கால் பட்டுச்சுன்னா கண்ணி இருகாது. அது என்ன செய்யுமா? தெரித்திரும்னா என்ன? அந்த ஒண்ணுக்கு ஒண்ணு முடிச்சு போட்டு வச்சிருப்பாங்களா, அதெல்லாம் கட்டவிழ்க்கப்படும். அல்லேலூயா. நம்முடைய கால் பட்ட உடனே அவைகள் எல்லாம் கட்டவிழ்க்கப்படும். காரணம் என்ன என்று சொன்னால், கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். அந்த 124ஆம் சங்கீதம் 1வது வசனத்துல நீங்கள் பார்க்கும்போது, கர்த்தர் தாமே நம்முடைய பக்கத்தில் இராவிட்டால், இந்த முதல் 2 வசனத்தையும் வாசிக்க கேளுங்களாம். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே பாருங்களா, மறுபடியும் சங்கீதக்காரன் அங்க அழுத்துகிறதான அழுத்தத்தை நீங்கள் பாருங்க. முதல்ல கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் இராவிட்டால் என்று சொல்றார். இரண்டாவது, கர்த்தர் தாமே நமது பக்கத்தில்
இராவிட்டால் போட்டிருக்க கண்ணியில கால் மாட்டி, அப்படிதானே? போட்டிருக்கிற வலையில நம்முடைய கால்கள் என்ன செஞ்சிடும்? மாட்டிரும். வலையில நம்முடைய கால்கள் என்ன செஞ்சிடும்? அவைகள் எல்லாம் அன்னைக்கு நெறித்து அவைகள் எல்லாம் கலந்து போவதற்கு காரணம் என்னவென்றால், ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று தேவனோடு உடன்படிக்கை பண்ணி பரிசுத்த ஜீவியம் செய்து இந்த வேதத்துக்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவம், அவைகள் எல்லாவற்றிற்கும் கர்த்தர் நம்மை விலக்கி காய்க்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் வாலிப பையங்களுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் அடிக்கடி சொல்லுவேன், நீ காலையில் எழும்பின உடனே இந்த வேதாகமத்தின் பார்வைக்கு உன் கண்கள் என்ன செய்யட்டும்? திரும்பட்டும். செல்லெல்லாம் தூரத்துக்கு போட்டுருங்க. நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில செல்லே எடுக்க மாட்டேன். கடந்த 15 நாட்களாக செல்லே எடுக்கல. சில நாட்கள் வசனத்தை போடல, சில நாட்கள் வசனத்தை போட்டுட்டு என் பாட்டில் வச்சிருவேன். நிறைய எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, பாஸ்டர் வாட்ஸ்அப்ல போட்டுட்டு இருந்தோமே, நீங்க பார்க்கலையா? பார்க்கல. ஏன்னா என் சரீர சுகம் முக்கியம். அதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுல கொஞ்ச நேரம் நான் செலவழிப்பதை பார்க்கலாம். ஆண்டவருடைய சமூகத்துல கண்களை மூடி அடக்கமாக இருந்த 4 ஸ்தோத்திரம் பண்ணும்போது என் எலும்புகளோ, என் தசைகளோ, என் நரம்புகளோ, என் இரத்தமோ அதுல பரிசுத்தாவினுடைய வல்லமை இறங்கி என்னை பலப்படுத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் என் அன்பு தேவனுடைய ஜனமே, கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அப்போ உங்க பக்கத்துல இப்ப யார் இருக்கிறா? எல்லாரும் சொல்லுங்க, யார் இருக்கிறா? என்னை சுற்றிலும் கர்த்தர் இருக்கிறார். அதனாலதான் மனுஷர்கள் எனக்கு விரோதமாய் வந்து என்னை உயிரோட விழுங்கலாமாய், அந்த வசனத்துல அப்படி இருக்கு. 3வது வசனத்துல அவர்கள் கோபம் நம்மேல் பற்றி எரிகையில் நம்மை உயிரோட விழுங்கி இருப்பார்கள். ஆனா உயிரோட நாம் விழுங்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், அவன் ஆண்டு வாயை திறந்துட்டு வரும்போது எங்க ஆவியானவர் நின்று அவன் வாயில டாப்புண்டு ஒரு அடியை கொடுத்து பூட்டிட்டு போச்சு. புரியலையோ உங்களுக்கு? வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று என்ன செய்கிறார்? வகை தேடி சுற்றி வருகிறார். அப்படி சுற்றி என் பக்கத்துல வந்து நிற்கும் போது, என் கூட இப்ப யார் இருக்கிறா? என் பக்கத்துல யார் இருக்கிறா? உங்களை சுத்தி வரும்போது உங்க பக்கத்துல யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறா. அங்க வந்த உடனே பரிசுத்த ஆவியானவர் இப்படித்தான், அவ்வளவுதான். அவன் மேல கண்டிப்பா அவருடைய கைப்படாது. இப்படின்னு உடனே ஆண்டு வந்தவன் அப்படியே வாயை மூடிக்கிட்டு நம்மளை விட்டு ஓடி போகிறான். காரணம் என்னவென்றால், உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் என்ன செய்வா? ஓடி போவா. உனக்கு விரோதமாய் ஒரு வாசல் அடைக்கப்பட்டால் கர்த்தர் 7 வாசல்களை திறப்பார். அதுதான் நம்மை விடுதலையினுடைய வருஷங்கள். கர்த்தர் வருடங்களை திறக்க வேண்டும், வாசல்களை திறக்க வேண்டும். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்தின் வாசல்களை திறந்து அவர்கள் இடம் கொள்ளாமட்டும் அவர்கள் மேல் என் ஆசீர்வாதத்தை என்ன செய்வேன்? வர்ஷிக்க பண்ணுவேன். அப்போ வானத்தின் வாசல் நமக்கு நேராய் திறக்கப்பட்டிருக்கு. என்ன வாசல்? சாத்தான் பூலோகத்துல தான் சுத்திட்டு வரா. அவனுக்கு பூலோகம் தான் தெரியும், கீழ் பார்வை தான் அவனுக்கு தெரியும், மேல் பார்வை அவனுக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஆனால் நமக்கோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இங்கே சொல்லியிருக்கிறார் 8வது வசனத்துல, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து என்ன செய்கிறது? உள்ளது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. 121ஆம் சங்கீதம் 1வது வசனத்திலே வாசிக்கும் போது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்னது வரும்? அவன் பாருங்க, நமக்கு ஒத்தாசை எங்க இருந்து வருது? உதவி எங்க இருந்து வருது? நம்முடைய பாதுகாப்பு எங்க இருந்து வருகிறது? அல்லேலூயா. ஆகினால் கண்ணி தப்பிற்று. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கு என்ன செய்வார்? பாலாக்கும் கொள்ளை நோய் வந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு வைரஸ் போய் இப்போ அடுத்த வைரஸா என்னது?
HMPV அப்படின்ற ஒரு வைரஸா. அது தமிழ்நாட்டில் 2-3 பேருக்கு என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு. தமிழ்நாட்டிலே 2-3 பேருக்கு என்ன செஞ்சிருக்கு. அது வீரியம் இல்லாத வைரஸ். அவங்க சொல்லும்போது எப்படி சொல்றாங்க, அது வீரியம் இருக்கோ இல்லையோ தேவனுடைய பிள்ளைகளை அணுகாதபடிக்கு பரிசுத்தாவின் தேவன் நம் அருகில் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் என்ன செய்வார், பூரண விடுதலை என்பது கண்ணிக்கும், வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் நாம் தப்புவிக்கப்படும் போதுதான் பூரண விடுதலை என்ன செய்ய முடியும், அனுபவிக்க முடியும். தாவீது அதைத்தான் சொல்கிறான். இந்த கோலியாத்தை பார்த்து நீங்க எல்லாம் பயப்படுதீங்க, நான் பயப்பட மாட்டேன். நீங்க எல்லாம் சின்ன வயசுல இருந்து நல்ல ராணுவத்துக்கு பயிற்சி எடுத்து ராணுவ வீரர்களா இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கீங்க. யாராய் உட்கார்ந்துருக்கீங்க சொல்லுங்களா? யாரா உட்கார்ந்துருக்கீங்க? ராணுவத்துக்கு பயிற்சி எடுத்து நல்ல ஓட்டம் கீட்டம்லாம் பார்த்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராணுவ வீரர்களுடைய மரியாதையெல்லாம் நடக்கும். கடைசி அந்த கொடியை இறக்குறதுக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அதை நீங்க பார்த்தீங்கன்னா அவனுடைய பெருவிரல் வந்து குனியாம அப்படி நிமிர்ந்து மேலே என்ன செய்யும், போகும் கால். அந்த அளவுக்கு பயிற்சி, அந்த அளவுக்கு பயிற்சி எடுத்து இப்போ கோலியாத்தை எதிர்ப்பதற்கு, அந்த கொடூரனை அழிப்பதற்கு ஒரு நபர் கூட இஸ்ரவேல் தேசத்தில் காணப்படவில்லை. ஒரு நபர் கூட இஸ்ரவேல் தேசத்தில் காணப்படவில்லை. ஆனால் தாவீது அன்எக்ஸ்பெக்டடா ஈசாயினால் அந்த இடத்துக்கு அனுப்பப்பட்டு அவன் பார்க்கும்போது இந்த கோலியாத்து என்ன, இந்த கோலியாத்தை காட்டிலையும் வீரியமாய் இருக்கிற 2 மிருகச் ஜீவன்களை நான் கொண்டிருக்கிறேன். கோலியாத்தை காட்டிலும் வீரியமாய் இருக்கிற சிங்கம் எப்படி இருக்கும், வீரியமாய் இருக்கும். கரடி எப்படி இருக்கும், வீரியமாய் இருக்கும். இவைகளுடைய கைக்கு என்னை தப்புவித்த தேவனாகிய கர்த்தர் இந்த கொடூரமானவனுடைய கைக்கும் கர்த்தர் என்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. அப்படியே தான் அவர் சொல்கிறார். தாவீது சவுலிடம் சொல்லும்போது சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கு என்ன செய்வார், தப்புவிப்பார். 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை நீங்கள் வாசிக்க கேட்கும்போது, பின்னும் தாவீது சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அவனுடைய விசுவாச அறிக்கையை பாருங்க. இன்னைக்கு நமக்கு விசுவாசம் இருக்கா? நமக்கு விசுவாசம் இருக்கா? கடந்த 2 வாரமா என்கிட்ட சொல்லதான் செய்தாங்க, மாமா பாஸ்டர் யாரையாவது ஒரு ஆள் ஆராதனை நடத்த அவங்க விசுவாசம், அது என் விசுவாசம் அந்த இடத்துல நிற்க கர்த்தர் எனக்கு பலன் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிற்பதற்கு யார் பலன் கொடுப்பா? கர்த்தர் நம்ம மேல இரக்கம் வைக்காமல், கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்காமல் நாம் ஒன்றையும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அடுத்த நாட்களில் போயிருக்கும்போது ஒரு வீட்டில் கேட்டாங்க, எப்படி பாஸ்டர் நியூ இயர் சர்வீஸில் 6.5 மணி நேரம் நின்னீங்க அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், நானா நிற்கலை, நானா என்ன செய்யலை, நிற்கலை, நான் நிற்கலை. நிற்பதற்கு யார் பலன் கொடுத்தார்? கர்த்தர் என்ன செய்தார்? பலன் கொடுத்தார். தேவன் என்ன செய்தார்? பலன் கொடுத்தார். நிற்பதற்கு ஆவியான தேவன், ஆவியான தேவன் எல்லா சூழ்நிலைகளையும் நமக்கு பலன் கொடுக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, என்ன பலன் அடைப்பார்களா? புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து என்ன செய்வார்கள்? எழும்புவார்கள். கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவதற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் சோம்பேறிகள் அல்ல. படுக்கையில் இருந்தாலும் அவருடைய உள்ளங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. நானோ படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த தாவீதுக்கு அந்த விசுவாச வார்த்தை,
இவனை பார்த்து நான் பயப்படணும். இவனை பார்த்து நம்ம ஜெபத்துலலாம் அழகா சொல்லிடுவோம், உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் அழகா சொல்லிடுவோம். ஏதாவது ஒரு பேய் வந்து ஆடிச்சுன்னா முதலாவது துண்டை காடும் துணியை காணுன்னு என்ன செஞ்சிருவோம், ஓடிடும். ஓடக்கூடாது. அது ஒரு பார்வை பார்த்தா நம்ம 4 பார்வை என்ன செய்யணும், பிசாச வேற யாரையும் பார்த்துறாங்க, பம்புல போய் மாட்டிக்கணும். கர்த்தருக்கு தோத்திரம். அது ஒரு பார்வை பார்த்துச்சுன்னா நம்ம அது கம்பீரமா பார்க்கும்போது அது கொஞ்ச நேரம் பார்க்கும், அப்புறம் தலைகளை போட்டு இந்த மனுஷன் இந்த காரியம் என்ன செய்யாது, இந்த மனுஷன் இந்த காரியம் என்ன செய்யாது, நடக்காது. காரணம் என்னன்னா அவன் பரிசுத்த ஆவியினால நிரம்பி வந்திருக்கிறான். எதனால நிரம்பி வந்திருக்கிறான்? பரிசுத்த ஆவியினால. தாவீது சாதாரணமா போய் சிங்கத்தை கொல்லவில்லை. தாவீது சாதாரண போய் கரடியை கொல்லவில்லை. அவன் வனாந்திரத்தில் இருக்கும்போது அவனுடைய உள்ள பரிசுத்த ஆவியினால் நிரம்பி கொண்டிருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க உள்ளம் பரிசுத்த ஆவியினால நிரம்புதா? அல்லாட்டா எனக்கு அது இல்லையே இது இல்லையே உலகத்தினுடைய காரியங்களினால் நிரம்புகிறதா? பரிசுத்த ஆவியினால உள்ளம் நிரம்பப்படும் போது நீங்கள் சின்னவனாய் இருக்கலாம், 1000 பேருக்கு அதிபதியாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் சிறியவர்களாய் இருக்கலாம், உங்களை கொண்டுதான் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறார். அதற்கு தேவை ஆவியில நிரம்பி இருக்கு. ஆவியில என்ன செய்யணும்? நிரம்பி இருக்கு. இந்த தாவீதுக்குள்ள அதான் வந்துச்சு. ராஜாட்ட போய் சொல்லுதான், ராஜாட்ட போய் சொன்ன, ஏய் நீ சின்ன பையன்டா, ஒருவேளை நம்மளை பார்க்குறவங்களா நம்மளை இதே மாதிரி அற்பமாக நினைக்கலாம். உனக்கு என்ன தெரியும்? உனக்கு சொல்ல மாட்டேங்கல, உனக்கு என்ன தெரியும்? இந்த இஸ்ரோவில் ஒரு பெரிய ராக்கெட் மேலே போகணும். இப்போ இன்ஜினியர்ஸ் நிறையா இருக்கிறாங்க, உயர் அதிகாரிகள்லாம் நிறையா இருக்காங்க. அவங்க எல்லாம் ரெடி பண்ணி இப்போ கவுண்டிங். ராக்கெட் மேலே போனால் அதுக்கு முன்னால் என்னது நடக்கும்? கவுண்டவுன் தானே சொல்லுவாங்க. போட ஆரம்பிச்சாச்சு. டைம் வந்துச்சு, ராக்கெட் அப்பாகல, அப்படியே நிற்கு. என்னடா என்னடா, ஏன்னா பல கோடி ரூபாய்கள் அதற்கு செலவழித்திருக்காங்க. என்னடா 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 என்னடான்ட்டு பார்க்கும்போது ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியல. ஒரு படிக்காதவன் அந்த பியூன் அந்த இடத்துக்கு வந்தான்னா, ஐயா நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுதேன், அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நம்ம ராக்கெட்டு மேலே என்ன செஞ்சிடும், போயிடும். அந்த ராக்கெட் அப்படியே கொஞ்சம் சரிச்சு மறுபடியும் மேலே ஏற்றுங்க. அப்படியே லேசாக சரிச்சிட்டு மறுபடியும் என்ன செய்யுங்க, மேலே ஏற்றியாச்சு. சரி, அவன் சொன்னதை செஞ்சு பார்ப்போண்டு செஞ்சுருக்காங்க. மறுபடியும் கவுண்டம் கொடுத்த உடனே அந்த ராக்கெட் மேலே போயிட்டு. ஒருத்தரும் அலையிலேயே சொல்ல மாட்டேங்க. அப்போ அவனை கூப்பிட்டு, இந்த டெக்னிக்கல் உனக்கு எப்படிடா தெரியும்னா, நான் வச்சிருக்க ஒரு செட்டாக்கு ஸ்கூட்ரு, அந்த ஸ்கூட்ரு அடிக்கடி என்ன செய்யாது, ஸ்டார்ட் ஆகாது. ஸ்டார்ட் ஆகலைன்னு அந்த ஸ்கூட்டரை என்ன செய்யணும், சாய்க்கணும். சாய்ச்சிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணால் அந்த ஸ்கூட்டர் அது பாட்டில் போயிட்டே என்ன செய்யும் இருக்கு. அந்த சிந்தனை எனக்கு வந்துச்சு. அதையா சொன்னேன் பாருங்க. அத்தனை நேரம் படிச்சிருக்கிறாங்க, அடுத்த நேரம் உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க, சாதாரண மனுஷன். அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறதன காரியம் என்னவென்றால், தாவீது ஒரு சாதாரண மனுஷன். அவன் குடும்பத்திலையும் ஒரு பொருட்டாக நினைக்கல, அவங்க பெற்றோரும் ஒரு பொருட்டாக நினைக்கல. பொருட்டாக நினைச்சிருந்தா அவன் உயர்ந்த இடத்துக்கு என்ன செஞ்சிருக்கலாம், வனாந்தரத்தில் போய் ஆடை மேய்ச்சிட்டு கடப்பாண்டே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா தாவீதுக்கு ஒன்று மட்டும் தெரிந்திருந்தது, என்னை தப்புவிக்கும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை அவன் அறிந்து அடிக்கடி ஆவில நிரம்பி ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. என்னுடைய பார்வை அதுதான். ஆவில நிரம்பி அவன் அடிக்கடி, ஏன்னா ஆடு அங்கங்க ஓடும், ஆடு அங்கங்க மோட்டார்ல போறவங்களுக்கு தெரியும், இந்த ஆடு வந்துட்டுனாலே அவங்களுக்கு பெரிய தலைவலியா இருக்கும். அது இங்கதான் கரெக்டா போயிட்டு இருக்கு, நம்ம நூல் பிடிச்ச மாதிரி மெதுவா போவோம், பட்டார்னு இங்க ஏறிடும். இந்த பிரதர் அப்படித்தானே ஏறிடும், ஒண்ணுமே செய்ய முடியாது. அதே போல இந்த ஆடுகள் எல்லாம் பல சூழ்நிலைமையில பல இடங்களுக்கு ஓடி இருக்கும். ஆனா அவைகள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவதற்கு
100 ஆடுகளை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு என்னால் முடியாது அப்படின்ட்டு அவர் பரிசுத்தாவின் தேவனுக்குள் நிரம்பி ஜெபித்தபடினால் ஆடும் கண்ட்ரோலாக இருந்துச்சு. சிங்கம் எங்கேருந்து வந்துச்சே தெரியாது. 4 திசையில எந்த திசையிலேருந்து சிங்கம் வந்துச்சோ தெரியாது. அவனுக்கு அவன் ஆவியில நிரம்பி இருந்தபடியினால் கர்த்தர் வெளிப்பாடை கொடுத்தார். இவன் சாதாரணமா ஓடி போய் அந்த தாடையை பிடித்து கிழித்து தூர எரிஞ்சு வாயில இருந்த ஆட்டையும் ஜீவனோடு என்ன செய்தான்? தப்புவித்தான். அதே போலதான் எத்தனையோ கொள்ள நோய்கள், எத்தனுடைய கண்ணிகள் உங்களுக்கு முன்பு வைக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாவின் தேவனுக்குள் நீங்கள் பலப்பட பலப்பட பலப்பட, பரிசுத்தாவின் தேவனுக்குள் நீங்கள் நிறையப்பட நடக்கிறதான காரியங்கள் என்னவென்றால், எந்த திசையிலிருந்து சத்துரு வந்தாலோ அவனை இனம் கண்டு விரட்டுவதற்குரிய பரிசுத்தாவின் பலனை கர்த்தர் எனக்குள்ளே வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் நன்றாய் அந்த அபிஷேகத்தை மறுபடியும் ஒருக்க புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அவ்வளவுதானா? நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரித்து தாவீது அதைத்தான் செய்தான். கொள்ளை நோய் உங்களை அணுகாது. பாலாக்கும் கொள்ளை நோய் உங்களை அணுகாமல் இருக்க வேண்டும் என்றால் ஆவியில நிரம்பி இதுல நிரம்பி இருக்கணும். ஆவியில என்ன செய்யணும்? நிரம்பி இருக்கணும். இன்னைக்கு நான் பாட்டெல்லாம் நேற்றைக்கே எடுத்துட்டு இதில் அந்த டேப்பில் நேற்றைக்கே பாட்டெல்லாம் வரிசை எடுத்து வச்சாச்சு. ஆனால் எப்போதுமே காலையில் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் மியூசிக் போட்டு பார்ப்போம். ஆமாம், பாட்டுன்னா டேப் எடுடா, அதில் இருக்க எடுத்துக்க அப்படின்னு உனக்கு தெரியும். இந்த செல்லுடைய பாஸ்வேர்டு அவனுக்கு தெரியும், இந்த டேப்பினுடைய பாஸ்வேர்டு அவனுக்கு தெரியும். எதற்காக வச்சுட்டேன் அப்படின்னா, நம்முடைய உள்ளம் பரிசுத்த ஆவியினால நிரம்பி இருக்க, உலகத்தின் காரியத்தை கொஞ்சம் தள்ளிட்டு. இன்னைக்கு அநேகருடைய உள்ளம் சிற்றின்பங்களினால, களியாட்டுகளினால, பொருளாசையினால நிரம்பி இருக்கிறது. அதனாலதான் உங்களுடைய வீட்டில் பரிசுத்தாவின் தேவன் இறங்கி அந்த கொடூரமானவனுக்கு உங்களை விலைக்கு காக்க முடியல. அந்த பாலாக்கும் கொள்ளை நோய்களுக்கெல்லாம் விலைக்கு காக்கணும்னா நம்முடைய உள்ளம் ஆவியிலே நிரம்பி இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே என்ன செய்வீர்கள். அப்போ பாருங்க, தாவீது சவுல் சொல்லும் போது சொல்கிறார், சவுல் தான் அந்த வார்த்தையை சொல்கிறார், என்னை சிங்கத்தின் கைக்கும் கரணிக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் சொல்தான் தாவீதை பார்த்து, ஓ கர்த்தர் உன்னோட கூட என்ன செய்வார். யார் உன்னோட கூட இருப்பா? ஆமா, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா எந்த கொடூரமான காட்சி எழும்பினாலும், கொடூரமான தீய சக்திகள் எழும்பினாலும், கொடூரமான காரியங்கள் எழும்பினாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினால் அவைகளில் ஜெயம் எடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஏனென்றால் ஆத்துமாவை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் கர்த்தர் தப்புவிக்கிறார். நமக்கு வருகிறதான பலவீனங்களுக்கு, நமக்கு வருகிறதான சுகவீனங்களுக்கு நாம் செலவழித்து பார்க்க முடியாது. ஆனால் இந்த எளியவன், இந்த சிறுமையானவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் இறங்குகிறார். நீங்க கூப்பிடும்போது கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்கிறார்? இறங்கி 72ஆம் சங்கீதத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 13வது வசனத்தை நாம் வாசிக்க, தொடர்ந்து 3 வசனங்களை வாசிக்க போறோம். 13வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி, எளியவனுக்கும் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். பாருங்க, நாம் கூப்பிடுகிற எளிமையானவர்கள் உதவியே நமக்கு செய்வதற்கு ஆளே கிடையாது. யாரா இருந்தாலும், பிள்ளையா இருந்தாலும், யாரா இருந்தாலும் 4க்கு நாள் உதவி செய்வாங்க. 5வது நாள் என்னது வந்துடும்? சொல்ல மாட்டேன். 5வது நாள் என்னது வந்துடும்? சலிப்பு வந்துடும். ஆனால் சலிப்பு இல்லாமல் நமக்கு உதவ
நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சலிப்பு இல்லாமல், அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் என்ன செய்கிறார்? விடுவிப்பார். அடுத்தாப்புல சொல்லப்பட்டிருக்கிறது, பலவீனனுக்கும் எளியவனுக்கும் வாசிமா பலவீனனுக்கும் பலவீனனுக்கும் எளியவனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். யார? யாராவது கோடீஸ்வர பிரபுகள் இருக்கீங்களா? இல்லை, எல்லாரும் சிறுமையானவர்களும் எளிமையானவர்கள் தான். ஆனா நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி இயேசு நமக்காக என்ன செய்திருக்கிறார்? தரித்திரரானார். அந்த வசனத்தின் படிகாரம் நம்முடைய வீட்டில் எந்த நேரத்தில் எந்த காரியம் நடக்க வேண்டுமோ அந்த காரியத்தை கடனே இல்லாமல் கச்சிதமாய் முடித்து கொடுத்த பரிசுத்தாவின் தேவன் இந்த எளியவனோடோ சிறியவனோடோ, இந்த எளியவர்களோடோ இந்த சிறியவரோடோ இருக்கிறார். அவர் விடுவிக்கிறார், அவர் இறங்குகிறார், அவர் ரட்சிக்கிறார், அவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் நல்லா நீங்க யோசித்து பாருங்க. அந்த வசனத்துல அழகாய் சொல்லப்படுது, பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி. அப்பா மட்டும் இறங்கினா போதும். ஏசு அப்பா மட்டும் இறங்கியாச்சுன்னா போதும். அந்த அப்பா இறங்கியாச்சுன்னா எவ்வளோதான் வேகமாக நம்ம இடத்துல வந்து மோததுக்கு வந்தாலும் அங்கே ஒரு தடுப்பு சுவரை நினையாத நேரத்தில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. மோத வருதவன் அந்த தடுப்பு சுவரில் மோதிட்டு அவன் பாட்டில் போயிடுவான். நம்மை கர்த்தர் காப்பார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தில் என்ன அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். காரணம் என்னவென்றால் அவருடைய ரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாய் இருக்கும். அவருடைய பார்வைக்கு எப்படி இருக்கு? என்னுடைய ரத்தம் இயேசுவின் பார்வைக்கு அருமையானது. அல்லேலூயா. எல்லாரும் உங்களுடைய கரங்களை உயர்த்தி நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லணும். 2 கரங்களை உயர்த்துங்க, நேரே உயர்த்துங்க. கை முக்கா கையெல்லாம் வேண்டாம், நேரே உயர்த்தி என்னை விடுவிக்கும் கர்த்தருடைய பார்வையில் என் ரத்தம் மிகவும் அருமையாயிருக்கிறது. அருமையாயிருக்கும் ரத்தம் உடைய என்னை கர்த்தரே பாதுகாக்கிறார், கர்த்தரே விடுவிக்கிறார், கர்த்தரே தப்புவிக்கிறார், கர்த்தரே எனக்கு இறங்குகிறார். விசுவாசிக்கிறவர்கள் தலைக்கு மேல கரங்களை கொட்டி ஆவிலை நிரம்பி நம்முடைய ரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாயிருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ரத்தங்களை கர்த்தர் அவளை அருமையா பார்க்கும்போது நம்முடைய சரீரத்தையும் கர்த்தர் அருமையா தான் பார்க்கிறார். அல்லேலூயா. அதாங்க விடுதலை. அதுதான் என்னது விடுதலை, அவருடைய பார்வையில. கடந்த வெள்ளிக்கிழமை காரை எடுக்கும்போது காலையில கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சு ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், ஆண்டவரே ஓட்டுறது நான் அல்ல, ஓட்டுறது நீ. அல்லேலூயா. எல்லா கண்ட்ரோலும் உம்மிடத்தில் இருக்கட்டும். நான் ஏறி ஸ்டீரிங்கை பிடிக்கிறேன். எப்படி ஒரு ஆட்டோமேட்டிக் கார் வந்து வேகமாய் போகிறதோ, எப்படி ஒரு ஆட்டோமேட்டிக் கார் நிதானமாய் போகிறதோ, எந்த இடத்துல எப்படி போகணுமோ அப்படி எனக்கு ஓட்டி தாருமையா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டீரிங்கில் ஏறி உட்காந்து. 10 மணிக்கு மேரேஜ், 10:03 தான் போனோம். நல்ல வாய்ப்பா பொண்ணு மாப்பிள்ளை வந்ததே 11:30 தான் வந்தாங்க. அப்போ கர்த்தர் நம்மளை எப்படி பாதுகாக்கிறார், நம்மளை வெட்கப்படுத்தாதது. நம்முடைய ரத்தம் அவருடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறது? டெய்லி சொல்லி சோமன், ஆண்டவரே என் ரத்தம் உடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறபடியினால் என்னை பாதுகாத்துக்கணும். தேவையில்லாமல் ஒரு சொட்டு ரத்தம் கூட என் சரீரத்தில் வெளியில் நினைச்சக்கூடாது, போகக்கூடாது. ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லணும். அந்த இரத்தத்தை அதாங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஆத்மாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும். இரத்தத்தை குடிக்கிறதான அந்த கொடூரன், இரத்தத்தை குடிக்கிறதான அந்த வஞ்சகன் வரும்போது இயேசுவின் ரத்தம் நம்மேல தொளிக்கப்பட்டிருக்கிறபடினா வஞ்சகன் வந்த வழியாய் ஓடியே போ. அல்லேலூயா.
ஆனா எப்பொழுது நமக்கு விடுதலை ஆகிறது தெரியுமா? வேதவசனம் சொல்கிறது, ஒன்னு தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது சத்துருக்களின் கைக்கு கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரு? மனம் போன போக்குல போயிட்டு மனம் போன வாழ்க்கையை நடத்தி கொண்டு கர்த்தர் என்னை பாதுகாப்பார் என்று சொன்னால் நம்மளை போல அயோக்கியன் உலகத்துல யாரும் கிடையாது. எப்படி? மனம் போல போயிட்டு கர்த்தர் தான் என்னை காப்பார். இந்த வேதம் கட்டுப்பாடை நமக்கு கொடுத்திருக்கிறது. இந்த வேதத்தின் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு, இந்த வேத வசனத்துக்கு பயந்து, இந்த வேத வசனத்துக்கு பிரியமாய் யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் சத்துருக்களின் கைக்கு விலக்கி என்ன செய்வார்? காப்பார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 29-30 வசனத்தை நாம் வாசிப்போம். ஆனாலும் அந்தந்த ஜாதி 38-39 நான் உங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் நான் உங்களோட பண்ணின உடன்படிக்கையை நீங்கள் மறவாமலும் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும். ஒண்ணு, உடன்படிக்கை ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணியாச்சு, அதை மறக்க கூடாது. 2வது, அந்நிய தெய்வங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? அதை பார்த்தாலே பயமா தான் இருக்கும், ஆனா பயப்படக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? பயப்படாமலும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக, அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருவின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று அவர்களுக்கு சொல்லி இருந்தார். He already promised to deliver. எல்லா சூழ்நிலைமைகளையும் கர்த்தர் உங்களை தப்புவிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். எப்பொழுது என்றால் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது. நம்ம ஒரு வார்த்தையை பேச போறோம்னா அந்த வார்த்தைக்கு முன்னால கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் போதும், கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை என்ன செய்வார்? பாதுகாப்பார். 2வது, குற்றம் அற்று இருக்கும்போது, குற்ற உள்ளவர்களாய் அல்ல, குற்றமற்றதான சூழ்நிலைமை, குற்றமற்று நான் ஒரு தப்பும் செய்யல. சில நேரங்கள்ல சில நபர்கள், ஐயோ நான் தப்பே பண்ணலையே, நான் குற்றமே விளைவிக்கல, இந்த காரியத்தை நான் செய்யவே இல்லை, ஆனாலும் எனக்கு சோதனை வருதுன்னா அந்த சோதனையிலிருந்து கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா. வேதவசனம் அப்படித்தான் சொல்கிறது. யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 29-30 நீங்கள் பார்க்கும்போது, மனுஷர் ஒடுக்கப்படும் போது, மனுஷரால் நாம் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். அப்ப நல்லா பாருங்க, 1வது வசனத்துல மனுஷர் ஒடுக்கும் போது, இனஜன பந்துக்கள், சொந்த ஜனங்கள், உங்களோடு பழகினவர்கள் உங்களை அறியாமலே உங்களை ஒடுக்குவார்கள். உங்களோடு இருப்பவர்கள் உங்களை அறியாமலே உங்களை ஒடுக்குவார்கள். அவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், அந்த இடத்துல கர்த்தர் உங்களை திடப்படுத்துவார். யோபை பார்த்து தேமானாக 1வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. யார் சொல்றா? எலிபாஸ் சொல்லுகிறார். எலிபாஸ் சொல்கிறார், நீர் எதுக்கே பயப்படுகிறேன்? மனுஷர் உம்மை ஒடுக்கும் போது திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல. அவனே நிறைய பேருக்கு அந்த வார்த்தையை சொல்லியிருக்கான். ஏன்பா அவங்க ஒடுக்குதாங்களே, நீ பயப்படாத, நீ கர்த்தருக்குள்ள எப்படி இரு, நீ கர்த்தருக்குள்ள எப்படி இரு, சந்தோஷமா இணைச்சே இரு, கர்த்தருக்குள்ள எப்படி இரு, சந்தோஷமா இணைச்சே இரு, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இரு, நீ பயப்படாத. அவங்க உன்னை ஒடுக்குறாங்களா, நீ பயப்படாத. அடுத்த வசனம் என்ன அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது? குற்றமற்ற ஆதனையும் கூட தப்புவிப்பார், நம்முடைய கைகளின் சுத்தத்து நிமித்தம், நம்முடைய கைகளின் சுத்தத்து நிமித்தம் அவன் தப்பி போவான். பாருங்க, ஆண்டவர் யாரை விடுதலை ஆக்குகிறார்? கைகள்ல எப்படி இருக்கணும்? ஆமா, நல்ல கொத்தனார் வேலை செய்தாங்க,
2 மணி வரைக்கும் வேலை செய்வாங்க. அடுத்தாப்புல அத்தை வேலை செஞ்ச கையோட போய் சாப்பிட முடியுமா? கையை என்ன செய்வாங்க? சுத்தமாக கழுவி, காலையும் சுத்தமாக கழுவி அதுக்கப்புறம் தான் சாப்பாட்டில் போய் உட்காருவாங்க. சாதாரண மாம்சீகமான உணவு போவதற்கே கை சுத்தம் அவசியம் என்றால், ஆவிக்குரியவர்களாகிய உங்களுடைய கை எப்பொழுதும் சுத்தமாக இருக்கும். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் நிற்பான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவான்? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கைகளில் சுத்தம் உள்ளவனோ. கை எப்படி இருக்கணும்? இருதயம் சுத்தமா இருக்கிறது போல கையும் எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். கைகளில் சுத்தம் உள்ளவன். அப்போ குற்றமற்றிருக்கும் போது நாம் தப்புவிக்கப்பட மாட்டோம். குற்றமாய் இருக்கும்போது தப்புவிக்கப்பட மாட்டோம். குற்றமற்று இருக்கும் போது, குற்றம் இல்லாதவர்களாய் வாழ வேண்டும். வாட்டி பொறாமைக்காக சொல்லலாம். இந்த மாதம் ஊழியர் கூட்டம் நடக்கும்போது அதில் நான் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு வார்த்தையை சொன்னேன். தாவீது அவ்வளவு பாவங்கள் செய்தாலும் அவன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்குள்ள இருந்தபடியினால தான் அவனை கர்த்தர் ராஜாவாக என்ன செய்தார்? உயர்த்தினார். அதே போல ஊழியர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடியதான காரியம் என்னவென்றால், முதலாவது ஆண்டவருடைய ஆலயத்தை என்ன செய்யணும்? கட்ட வேண்டும். அப்போ கர்த்தர் மீதி காரியங்களை பார்த்து கொள்வார். அதற்கு நாம் செய்யக்கூடியது, நம்முடைய கை சுத்தமா இருக்க வேண்டும். நம்முடைய கை எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்திலிருந்து 9 காரியங்களை சொல்லுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். இருக்கட்டும். அப்போ நம்முடைய கை எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கு, குற்றமற்றதா இருக்கணும். குற்றமற்றதா இருக்கணும். இந்த கை குற்றமற்றதா என்ன செய்யணும்? இருக்கணும். 3வது, பரிசுத்தவான்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்மாவை மட்டும் தப்புவிப்பார்கள். இப்ப ஆண்டவர் என்னை பரிசுத்தவானாய் மாற்றியிருக்கிறார், என் மனைவியை பரிசுத்தவாட்டியாய் மாற்றியிருக்கிறார் என்றால், எங்கள் நிமித்தம் எங்கள் பிள்ளைகள் தப்புவிக்கப்பட மாட்டார். அது நோவின் காலம். ஆனால் இந்த காலத்துல அவரவர்களுடைய நீதியின் பிரகாரம் அவரவர்கள் தான் தப்ப முடியுமே தவிர, என் நீதி நிமித்தம் இன்னொருத்தரோ அவர்கள் நிமித்தம் நானும் என்ன செய்ய முடியாது? தப்ப முடியாது. ஆண்டவர் நம்மை விடுதலையாக்க வேண்டும் என்றால் நாம் நீதிமான்களாக இருக்க வேண்டும். வாசிகள் எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 14:20, நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பிவிப்பார்களே அல்லாமல் யாரையாகிலும் குமாரனையாகிலும் குமாரத்தியாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு ஒரு விடுதலை வரணும். நாம் நல்ல சுகத்தோடு இருக்கணும், நல்ல பலத்தோடு இருக்கணும், பரலோகத்துக்கு போகணும், பரலோக ராஜ்யத்தை போய் சுதந்திரிக்கணும்னா, ஒருவேளை நான் நினைக்கிறேன், பூலோகத்தில் என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் ஆவிக்குரிய பிள்ளைகளை ஆசீர்வதியும், எனக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லும்போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் பரலோகத்துக்கு வரணும்னா அவங்க நீதி செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஏன் நீதி நிமித்தம் என் பிள்ளைகள் வராது, அவர்கள் நீதி நிமித்தம் நானே என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அந்த வசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, குமாரரையாகிலும் குமாரத்தியாகிலும் தப்பு அவங்கவுங்க. ஏன்னா அடிக்கடி நான் சொல்லுவேன், அவங்களுக்கு வயிறு வேற. சொல்றது வேணா சொல்லலாம், நீங்க சாப்பிட்டா சொல்லுங்க, நீங்க சாப்பிட்ட மாதிரி தான் சாப்பிடுங்க. வாய் சொல்லுது, வயிறு என்ன செய்யாது? வயிறு என்ன செய்யாது சொல்லாது. அதே போலதான் வாய் சொல்லலாம். எங்க வீட்டில் எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கிறவங்க, அதனால எனக்கு ஒண்ணுமே குறை இல்லை, நானும் பரலோகத்துக்கு போகணும்னா ஒரு காலத்துலயும் அந்த பரலோகத்தை பார்க்கவும் முடியாது, சிந்திக்கவும் முடியாது. அவங்க எல்லாம் கர்த்தரை எப்படி முழு இருதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறார்களோ, அதே போல
நானும் கர்த்தரை ஆராதிப்பேன் என்கிற எண்ணம் இருந்தால் அவர்கள் பரலோகத்துக்குள்ள வந்துடலாம். அல்லேலூயா. பரலோகத்துக்குள்ள என்ன செஞ்சிடலாம்? வந்துடலாம். ஏன்னா நாம் இடைவிடாமல் ஆராதிக்கிறதான தேவன் எல்லா சூழ்நிலைமைகளில் இருந்து நம்ம என்ன செய்வார்? தப்புவிப்பார். ராஜா கொடூரமானவன் அல்ல, நான் ராஜாக்கு கீழே இருக்கிற அத்தனை பேரும் கொடூரமானவன். தானியேல் 6ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, எப்படி ஆயிலும் இந்த தானியேலை ஏதாவது ஒன்று சொல்லி அவனை சிங்கத்தின் கெபியில போட்டு அவனை கொன்னுடணும் அப்படின்ட்டு தான் எல்லாரும் நினைச்சாங்க. ஏன்னா அவனை போல வெளிப்பாடு பெற்றவர்களோ, அவனை போல தரிசனத்தை பெற்றவர்களோ, அவனை போல சொப்பனத்திற்கு விளக்கம் சொல்கிறவர்களோ, அவனை போல கருகலான காரியத்தை வெளிப்படுத்துவதற்கோ பாபிலோன் மாகாணத்தில் ஒருவரே நிச்சயில இல்ல. காரணம் என்ன? இந்த தானியேல் என்ன செய்தான்? மூன்று வேளையும் நான் கூட இன்னைக்கு 3 நேரம் ஜெபம் பண்ணுவேன், ஒத்துக்கிட்டுதேன். 3 நேரமும் என்ன செய்தான்? தவறாமல் என்ன செய்தான்? அந்த 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த தானியேல் மேல ஒரு குற்றத்தை நாம் கண்டுபிடிக்கணும்னா அந்த தேவனை பற்றியும் வேத விஷயங்களை குறித்தும் தான் இவன் மேல என்ன செய்ய முடியும்? குற்றங்களை கண்டுபிடிக்க முடியும். ஐயனால என்னடா செய்யலன்னு சாத்தான் சில நேரத்தில் உட்காந்து நமக்கு விரோதமா எதையாவது சிந்திச்சுக்கிட்டே இருப்பான். சிந்திச்சுட்டு இந்த ஆளுகை செய்கிறவங்கள்ட்ட போய் போட்டு விடுவான். ஆளுகை செய்கிறவங்கள்ட்ட போட்டு விடுவான். சிலருக்கு குணம் இருக்கல, போட்டு விடுத குணம். உங்களுக்கு போட்டு கொடுக்குற குணம் இருந்துச்சுன்னா நீங்கள் சாத்தானுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. இந்த சாத்தான் என்ன செய்வான்? சொல்ல மாட்டேங்கிங்களே. இந்த சாத்தான் என்ன செய்வான்? அங்கே போய் போட்டு பார்ப்பான். 1 போடுவான், அது நடக்காது. 2 போடுவான், அது நடக்காது. 3 போடுவான், அது நடக்காது. என்னடா நம்ம என்ன போட்டாலும் இந்த இடத்துல பருப்பு என்ன செய்யல, வேகலைய. அப்போ பருப்பு வேக நம்ம என்ன செய்யண்டு கொஞ்சம் உயர்ந்ததா சிந்திச்சான். இந்த தானியேலை எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இந்த விசுவாசி எப்போ பார்த்தாலும் தோத்துறோம். என்ன அடி விழுந்தாலும் தோத்துறோம், மிதி விழுந்தாலும் தோத்துறோம், இருந்தாலும் தோத்துறோம், இல்லாட்டாலும் தோத்துறோம், சாப்பிட்டாலும் தோத்துறோம், சாப்பிடாட்டாலும் தோத்துறோம், எல்லாத்துக்கும் தோத்துறோம் சொல்லிட்டே அலையுத. இதை மடக்கணுமே அப்படின்ட்டு சாத்தான் சில வஞ்சகமான காரியத்தை நினைச்சுவான். நினைச்சுக்கிட்டு அங்க ஆலய செய்கிறவர்கள்ட்ட போய் போடுவான். போடும்போது அந்த ஆள்கை செய்கிறவர்கள் கொஞ்சம் யோசித்திருக்கணும். தரியு கொஞ்சம் என்ன செஞ்சுருக்கணும்? நல்லா என்ன கவனிக்கணும். தரியு கொஞ்சம் என்ன செஞ்சுருக்கணும்? யோசிக்காம அந்த பிரமாணத்தில், அந்த சட்டத்தில் கையெழுத்து என்ன செய்தாச்சு? போட்டாச்சு. இதை யாரை பாதிக்கும் என்பது அவனுக்கு தெரியல. யாரை பாதிக்கும் என்பது தரியுக்கு என்ன செய்யல, தெரியல. அதே போல அகஸ்வேரு ராஜாவுக்கும் தெரியல. இந்த ஆமான் கொண்டு வருகிற சட்டம் யாரை பாதிக்கும் என்பது அவனுக்கு என்ன செய்யல, தெரியல. கையெழுத்து போட்டாச்சு. 10,000 சேக்கல் கொண்டு வந்து நான் கொடுப்பேன் சொல்லியாச்சு. நேரம் வந்துச்சு. மொர்தெகாயை மட்டும் கர்த்தர் காப்பாத்தல, மொர்தெகாயின் ஜனங்களையும் கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. போட்டு கொடுத்தான். இங்க யார் போட்டு கொடுத்தான்? ஆமான் போட்டு கொடுத்தான். அவன் போட்டு கொடுக்க அவன் என்னெல்லாம் சொல்றானோ அதான் வேதண்ட அகஸ்வேரு ராஜா நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்லுதேன், உங்க குடும்பத்திலேயோ உங்களுடன் வேலை பார்க்கிறவர்களையோ உங்களுடன் பழகிறவர்களை யாரையும் போட்டு கொடுக்காதீங்க. அவங்க தப்பு பண்ணா சரி, கர்த்தர் பார்த்துக்கிடுவார். கர்த்தர் என்ன செய்வார்? பார்த்துக்கொள்வார். நீங்க live it. அதை விட்டுட்டு போயிடணும். அதையே சிந்திச்சுட்டு இருந்தா சாத்தா அவங்க மூலமா கிரியை செய்ய ஆரம்பிப்பான். சாத்தா அவங்க மூலமா என்ன செய்வான்? கிரியை செய்ய ஆரம்பிப்பான். ஆமானுக்கு கிடைத்ததான் பாருங்க பரிதாபம். இங்க பிரபுக்களும் அதிகாரிகளும் இப்போ ராஜாவை சுத்தி நின்னு, ராஜாவே நீர் மாறாத சட்டத்துல கையெழுத்து போட்டீர், அதனால இதை செய்யணும் சொல்லும் போது சரி, காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் தானியேலை காப்பாற்றும்படிக்கு பல யோசனை செய்து பார்த்தான். ஒண்ணு என்ன செய்யல, வாய்க்கல. கடைசியா ஒரே ஒரு யோசனை 16வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்பொழுது ராஜா கட்டளையிட கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் போட்டார்கள். கெபியிலே போட்டார்கள். எங்க கொண்டு போட்டாச்சு? சொன்னதை செய்தாச்சு. ஆனா அதுக்கப்புறம் ராஜா ஒரு நல்ல வார்த்தையை சொல்றேன் பாருங்க. இந்த அதிகாரிகளுக்கு தெரியல, இந்த பிரபுகளுக்கு தெரியல, ஆனா ராஜாவுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ராஜாவுக்கு என்ன செய்திருச்சு? தெரிஞ்சிருச்சு. அவன் நல்ல வார்த்தையை சொல்றான் பாருங்களா, வாசிங்க. ராஜா தானியேலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை ஒரு தப்புவிப்பார் அலையிலேயே என்றார். சொல்ல மாட்டீங்களா? அப்ப நீங்களும் நானும் இடைவிடாமல் யாரை ஆராதிக்கிறோம்? கர்த்தரை ஆராதித்தால் நமக்கு விரோதமாய் எவர்கள் எழும்பினாலும், 124ஆம் சங்கீதத்தை தான் அறிமுகத்தில் உங்களுக்கு சொன்னேன். மனுஷர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பும் போது கர்த்தர் தாமே நம்முடைய பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நம்முடைய பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் நம்மை உயிரோட என்ன செஞ்சிருப்பாங்க? தானியேல் அதை தானே செஞ்சாங்க, உயிரோட கொண்டு போய் எங்கொண்டு போட்டாச்சு. ஆனா கர்த்தர் என்ன செய்தார்? பக்கத்தில் இருக்கிறார். கர்த்தர் பக்கத்தில் என்ன செய்தார்? என் பாயிண்ட்ல தான் நிற்கிறேன். கர்த்தர் பக்கத்தில் என்ன செய்தாரு? இருந்து அவனை பாதுகாத்து முழுவதும் அன்னைக்கு நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டான். ராஜாவுக்கு என்னது வரல? வெளுத்து வரும்போது நேரே அந்த கெவி பக்கத்தில் போய் துயர சத்தமாய் அவன் கூப்பிடுகிறான், தானியேலே, தேவனுடைய தாசனாகிய தானியேலே என்று கூடும்போது, ஐயா நான் ஜீவனோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நான் எப்படி இருக்கிறேன்? ஜீவனோடு கூட என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். மேல வா. வந்தான். அவனுக்கு விரோதமா எத்தனை பேர் சொன்னாங்களோ அத்தனை பேரையும், அவனுடைய மனைவியையும், அவனுடைய குமாரரையும் குமாரத்திகளையும் இப்போ வரிசையை அனுப்பாட்டி தள்ளிக்கிட்டே இருக்கான். அதான் கொடூரமானவர்கள் அழிக்கப்படுவார்கள், தேவனுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இந்த 6ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் நான் சொல்கிறதான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கெபியின் அடியிலே போய் சேர்வதற்கு முன்பதாகவே சிங்கங்கள் என்ன செய்ததா? அவருடைய எலும்புகள், அவருடைய சரீரத்தை என்ன செய்து விட்டது? பீறி போட்டது. அப்படிதானே இருக்கு, பீறி போட்டது. அதே போல எந்த சாத்தான் கொடூரமான காரியங்களை உங்களுக்கும் எனக்கும் விரோதமாய் செய்ய நினைக்கிறானோ அந்த சாத்தானுடைய தந்திரங்கள் நிர்மூலமாக்குவதற்கு ஒரே ஒரு காரியம், தானியேலை போல இடைவிடாமல் நம்முடைய உள்ளம் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய உள்ள யாரை துதிக்கணும்? கர்த்தரை துதித்து கொண்டே நினைச்சணும். அப்போ அப்படி கர்த்தரை துதித்து கொண்டு இருக்கும்போது 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் 2 கொரிந்தியர் 1:10 அப்படிப்பட்ட மரணத்தில் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். எத்தனையோ கொள்ளை நோய்களுக்கு கர்த்தர் உங்களை தப்புவித்திருக்கிறார். அந்த கொள்ளை நோய்க்கில் பாலாக்கும் கொள்ளை நோய்களுக்கு கர்த்தர் என்னை தப்புவித்திருக்கிறார். அல்லேலூயா. 2 கரைகளையும் உயர்த்துங்க. இப்போ சொல்லுங்க, பாலான கொள்ளை நோய்களுக்கு கர்த்தர் என்னை தப்புவித்தார். அதனால் உண்டாகும் மரணத்திற்கும் கர்த்தர் என்னை தப்புவித்தார். இன்னும் தப்புவிப்பார், இன்னும் தப்புவிக்கிறார். மரணத்தின்று எங்களை தப்புவித்த தேவன் இன்னும் தப்புவிப்பார், இன்னும் தப்புவித்து கொண்டே இருப்பார். ஆகினால் அவர் பேர்ல நாங்கள் நம்பிக்கையா இருக்கிறோம். அதனால அவருடைய பேர்ல நாங்கள் நம்பிக்கையா இருக்கிறோம். அந்த நம்பிக்கை எனக்கு ஒரு நாளும் வீண் போகாது. அந்த நம்பிக்கையின்படி யாரோ தானியேலை பாதுகாத்ததான தேவன், ஒரு தாவீதை பாதுகாத்ததான தேவன், ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பாதுகாத்ததான தேவன், ஒரு மொர்தெகாயை யூத ஜனங்களையும் பாதுகாத்ததான தேவன், நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற என் தேவன் என்னையும் என் குடும்பத்தையும் என் சபையும் என்னோடு பழகிறதான தேவ பிள்ளைகளையும் பரிசுத்தவான்களையும் பாதுகாப்பார் என்று விசுவாசிக்கிறவர்கள் அந்த தேவன் மேலே நம்பிக்கையுடையவர்கள்
அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? அந்த நம்பிக்கை நம்மிலே பெருகும்படிக்கு, நம்பிக்கை நம்மிலே பெருகும்படிக்கு எல்லாரும் நல்ல கரங்களை கொட்டி அந்த பரிசுத்த ஆவியின் தேவன், நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற என் தேவனாகிய கர்த்தர் எல்லா கொடூரமான செயல்களுக்கும் வஞ்சிகமான செயல்களுக்கும் என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் என்னுடைய ஆவிக்குரியவர்களையும் தேவனாகிய கர்த்தர் பாதுகாப்பார் பாதுகாப்பார் என்று சொல்லி அவருடைய கரத்தில் அர்ப்பணித்து நன்றாய் கர்த்தரை ஸ்தோத்தரித்து துதியுங்கள். எங்கள் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் இரட்சகரே, நீர் கொடுத்ததான வார்த்தை, உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் படிகாரம் இந்த சபையில இந்த கேட்கப்பட்டதான வசனம் அது ஜீவன் உள்ள வசனம், அது ஜீவிக்கிற வசனம். அந்த வசனம் அப்படியே தம்முடைய பிள்ளைகளுக்குள் ஆமென் ஆமென் என்று நடக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆமென் ஆமென் என்ற அந்த வசனத்தை ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே கிரியை செய்ய வைத்து மரணத்தின் கட்டுகள், அப்படிப்பட்டதான சூழ்நிலைமைகள் எல்லாவற்றிலும் இருந்து தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை உடைய நாமத்தினாலே நீர் காத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். கிருபை கொடுக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதி, கர்த்தர் ஆசீர்வதி. ஒவ்வொரு குடும்பம், ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே நீர் உதவி செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. எல்லாரும் எழுப்பி